வணக்கம் நண்பர்களே. இமயம் டிபிடி ரியல் எஸ்டேட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் இன்னைக்கு பார்க்க வந்துருக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா, நியூ பெருங்காலத்துலேருந்து நியூஸ் தாம்பரத்துக்கு ஒரு பைபாஸ் போட்டிருக்காங்க. ஸோ அந்த பைபாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு நெடுங்குன்றம் போகிறதுக்கு ஆலப்பாக்கம் வில்லேஜுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ரோடு கிராஸ் பண்ணும் பார்த்தீங்களா? ஸோ அந்த கிராஸ் பண்ணுற இடத்துல தான் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 4 கிரவுண்டுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, 80க்கு ஒரு 107ன்ற மாதிரி சைஸில் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க. 10,000 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட் சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அப்ரூவ்டு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, ஓல்டு பில்டிங் இருக்குது. கீழே 2400 ஸ்கொயர் ஃபீட்டும், மேலே 2400 ஸ்கொயர் ஃபீட்டும் பில்டப் பண்ணியிருக்கு இந்த பில்டிங் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சரில் பயங்கரமான டெவலப்டு ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த ப்ராப்பர்ட்டியோட மெயின் கேட்டே பார்த்தீங்க அப்படின்னா, வெஸ்ட்டில் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் இடத்த விட்டுட்டு கரெக்டாக ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கேட் போட்டார். பட் இது முன்னாடி இருக்கிற அந்த பில்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆக்குபைடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ரோடு வந்து பக்கம் பார்த்தீங்கன்னா 80 ஃபீட் ரோடு போட போகிறாங்க. 80 ஃபீட் ரோடு போட்டாலும் அது டெஃபினட்டாக அந்த பில்டிங்லாம் எடுத்தாகணும். ஸோ அதை வந்து 80 ஃபீட்டுக்கு ஒரு 60 ஃபீட் கிட்ட இந்த அதுக்குள்ளே இது அடங்கிடும். அதனால் பார்த்தீங்கன்னா 80 ஃபீட் ரோடு எடுக்கும்போது இந்த பில்டிங் ஃபுல்லாகவே டோட்டலாகவே எடுத்துருவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா, இது நம்ம சவுத் வெஸ்ட் கார்னராக வந்துடும். சவுத் சைடில் பைபாஸ் அந்த 80 ஃபீட் ரோடாக வந்துடும். இது வந்து இப்போ இருக்கிற சவுத் ஃபேஸிங்கில் ஒரு 40 ஃபீட் ரோடாக இருக்குது. ஸோ இந்த பக்கம் மட்டுமே யூஸ் பண்ணி இப்போதைக்கு நான் பில்டிங் கட்டினா கூட 40 ஃபீட் ரோடை நம்ம பேஸ் பண்ணி நம்ம வந்து பில்டிங் கட்டி நம்ம ஃப்ளாட்ஸ் கட்டி சேல்ஸ் பண்ணலாம். 10,000 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட் சொல்கிறாங்க. ஸோ டைரெக்டாக ஓனர் கிட்ட தான் இருக்குது. ஓனர் கிட்ட உட்காந்து பேசி ரேட் நெகோசியபிள் பண்ணலாம். இல்லை யாராவது வந்து ஒரு பெரிய பார்ட்டி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலிக்காக மொத்தமாக இருக்கிற பில்டிங் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்க யாராவது இருந்தாலும், பில்டிங் வந்து பார்த்தோம்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆல்ரெடி வீட்டுக்குள்ளே நான் போய் பார்த்துருக்கேன். பட் அந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு என்கிட்ட. ஸோ இப்போ இந்த பக்கம் வந்ததால் உள்ளே போக முடியல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து லொக்கேஷனை மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யாராவது பில்டர்ஸ் எடுத்து அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுனாலும் சரி, அதே போல் பார்த்தீங்கன்னா நமக்கு யாராவது இதை மொத்தமாக வாங்கிக்கிறேன் அப்படின்னு நான் ஓன் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரினாலும் டெஃபினட்டாக வாங்கிக்கலாம். ஒரு பீஸ்ஃபுல்லான லொக்கேஷனாக இருக்கும். எல்லா சைடுமே பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் விட்டு கட்டியிருக்காங்க. சென்டரில் வீடு இருக்குது. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரமாண்டமாக பங்களா மாதிரியான வீடு தான். கீழே 2 பிஹெச்கே மேலே 2 பிஹெச்கே கட்டியிருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு பெரிய ஸ்பேஸ் விட்டு கட்டியிருப்பாங்கன்றதை பார்த்துக்காங்க. ஸோ 10,000 ரூபா சொல்கிறாங்க. உட்காந்து பேசலாம். வேறு ஏதாவது டீட்டெயில் வேணால் கால் பண்ணுங்கள். நன்றி.